Good afternoon, everyone. Good afternoon, sir. Good afternoon, sir. Good afternoon, sir. Good afternoon, sir. So, the previous class I left with this homework to calculate the NCR value. So, NCR calculate பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ now we will move to the next topic of discussion. எப்படி வந்து ஸ்ட்ரிங் எல்லாம் நம்ம ப்ரோக்ராமில் கொண்டு வந்து அதெல்லாம் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் how to handle the string characters இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம இன்புட்டாக வாங்கி அதை எப்படி வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வந்து கிளாஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை வந்து எக்ஸாம்பிள் டைரெக்டாக வந்து எக்ஸாம்பிளோடையே வந்து நம்ம செஞ்சு பார்ப்போம். ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து யூனோ வாட் ஸ்ட்ரிங் இஸ். ஸ்ட்ரிங் அப்படின்றது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ ஸ்ட்ரிங்? கேன் எனிஒன் டெல் மீ வாட் இஸ் அ ஸ்ட்ரிங்? What is the meaning of a string? Sequence of character. Sequence of characters, or it can be called as a collection of characters also. String அப்படின்றது collection of characters. ஒரு ப்ரோக்ராம்குள்ளார ஒரு string அப்படின்றது it is nothing but a collection of characters. இதுதான் வந்து string அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும், அவ்வளோதான். இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அது ப்ரோக்ராம்குள்ளார வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பண்ணும்போது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் தே ஹாவ் டு பி என்க்ளோஸ்டு வித்தின் டபுள் கோட்ஸ். Enclosed within double quotation. So collection of characters enclosed within double quotation, double quotes. அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் வேறு ஸ்ட்ரிங் வேறு, அதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஸ்ட்ரிங் அண்ட் கேரக்டர் ஆர் நாட் த சேம். கேரக்டர் அப்படின்றது ஒரு எழுத்து. நான் இப்போ வந்து ஜவஹர் அப்படின்னு சொல்லி நான் இங்கே எழுதுகிறேன் அப்படின்னா ஜவஹர் அந்த ஹோல் திங் அதை அப்படியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. இது ஃபுல்லாக எடுத்தீங்க, இதை வந்து ஆஸ் அ ஹோல் அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங். பட் இதில் தனியாக ஜே மட்டும் எடுத்தீங்கன்னா ஜே இஸ் அ கேரக்டர், ஏ இஸ் அ கேரக்டர், டபிள்யூ இஸ் அனதர் கேரக்டர், திஸ் ஏ இஸ் அனதர் கேரக்டர், ஹச் இஸ் அ கேரக்டர், ஏ இஸ் ஒன்ஸ் அகேன் அனதர் கேரக்டர். ஸோ டோட்டலி ஹவு மெனி கேரக்டர்ஸ் ஆர் தேர் வித்தின் திஸ் string? 7 characters. 1 2 3 4 5 6 and 7 characters. இந்த ஸ்ட்ரிங் குள்ளார வந்து மொத்தம் 7 கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த 7 கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த 7 கேரக்டர்ஸை டுகெதர் இது அப்படியே வந்து ஒரு கலெக்ஷனாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ ஜவஹர் இஸ் அ ஸ்ட்ரிங் அண்ட் வித்தின் தட் ஸ்ட்ரிங் ஜே இஸ் அ சிங்கிள் கேரக்டர், ஏ இஸ் அனதர் கேரக்டர், டபிள்யூ. ஸோ டோட்டலி நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் திஸ் இஸ் 1 2 3 and 4 and so there are 7 characters. இந்த மாதிரி இதுவும் ஆக்சுவலாக ஒரு விதமான டேட்டா தான். இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் நம்ம இன்புட்டாக வாங்கி ப்ராசஸ் பண்ணணும்னா எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன டேட்டா டைப் இருக்குது? ஒரு நம்பரை நம்ம இன்புட்டாக வாங்கணும்னா அதுக்கு வந்து வி ஹாவ் டேட்டா டைப்ஸ். இன்டீஜர்னு இருக்குது, ஃப்ளோட்னு இருக்குது. பட் கேரக்டரை இன்புட்டாக வாங்கணும்னா அதுக்கும் ஒரு டேட்டா டைப் டைரெக்டாகவே இருக்குது. கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அதுக்கப்புறம் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு நேமை வந்து ஒரு கேரக்டரை வாங்கி டிஸ்பிளே பண்ணுறதெல்லாம் கோடிங்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு சிங்கிள் கேரக்டரை மட்டும் நம்ம இன்புட்டாக வாங்கி, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் த வவல் ப்ரோக்ராம், எத்தனை வவல்ஸ் இருக்குது, எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்புட்டாக கொடுக்குற அந்த கேரக்டர் வந்து நாட் எத்தனை கவுண்டிங் கிடையாது. ஒரு கேரக்டர் இன்புட்டாக கொடுத்தோன்னா அது வவலா கான்சனண்ட்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதியிருப்பீங்க. அந்த ப்ரோக்ராமில் நம்ம கேரக்டரை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ஒரு கேரக்டரை வந்து நம்ம இன்புட்டாக வாங்கணும் அப்படின்னா வி யூஸ் %C as our format specifier. இந்த %C வந்து நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். திஸ் கேன் பி யூஸ்டு வித் இன் த scanf ஸ்டேட்மெண்ட். scanf அப்படின்னு போட்டு %C அப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கேரக்டர் %A அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஸோ அப்போ ஒரு கேரக்டரை இந்த வேரியபிளுக்குள்ளார நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏவை வந்து நீங்கள் ஒரு கேர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்றது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். பட் தெர் இஸ் நோ ஸ்பெஷல் டேட்டா டைப். இதுக்குன்னு இந்த ஒரு நேமை வந்து இன்புட்டாக வாங்கணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக எந்த ஒரு டேட்டா டைப்பும் வந்து கிடையாது. அதை நம்ம எப்படி நம்ம இதில் ஹேண்டில் பண்ணுறோம் ஒரு மேனேஜ் பண்ணுறோம் ஒரு சி ப்ரோக்ராம்குள்ளார அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் மோரோவர் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது மெமரியில் போய் என்ன மாதிரி எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது, மெமரியில் எப்படி சேவ் ஆகுது, ஒரே ஒரு சிங்கிள் லொக்கேஷனில் சேவ் ஆகிடுமா, இல்லைனா வந்து மல்டிபிள் மெமரி லொக்கேஷன்ஸ் வந்து
யூஸ் ஆகுமா அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட் டேக் டவுன் அ ஸ்மால் ப்ரோக்ராம். ஒரு சின்ன ஒரு கொஷின் எழுதிக்கிங்க, அதுக்கான ஆன்சர் வந்து இப்போ எழுதணும். ப்ரோக்ராம் வந்து எழுதணும். ரைட் அ சி ப்ரோக்ராம். எல்லோரும் இப்போ நோட்டில் எழுதிட்டு இருக்கணும். திடீர்னு யாரை வேணால் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி கேட்பேன் ரேண்டமாக. அப்படி இல்லைன்னா டக்குன்னு குரூப்பை இப்போவே விட்டு வெளியில் அனுப்பிட்டு ஆப்சண்ட்டாக மார்க் பண்ணிவிடுவோம். ரைட் அ சி ப்ரோக்ராம் டு இன்புட் யுவர் நேம் write a C program to input your name and display the same. Write a C program to input your name and display the same. Display the same என்ன இன்புட்டாக என்ன வாங்கினோமோ அதை as it is வந்து டிஸ்பிளே பண்ணுற ப்ரோக்ராம் இது. Write a C program to input your name and display the same. Write a C program to accept your name. acceptனாலும் இன்புட்னாலும் ஒன்று தான். உங்கள் நேம் வந்து இன்புட்டாக வாங்கணும். உங்கள் நேமை வந்து இன்புட்டாக வாங்கி இதுதான் உங்கள் நேம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். ஆர் யூ ஹாவ் என்டர்டு திஸ் as யுவர் நேம் அப்படின்னு சொல்லி வந்து டிஸ்பிளே பண்ணணும். இல்லைனா வந்து வெல்கம், ஹலோ அப்படின்னு போட்டு அந்த நேம் டிஸ்பிளே ஆகணும். ஏதோ ஒரு பிரிண்ட் ஆஃப், ஒரு ஸ்கேன் ஆஃப், ஒரு பிரிண்ட் ஆஃப், அவ்வளோதான். ஸோ இப்போ அதுக்கான கோடிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இது கொடுத்துட்டான். ஒரு வேல்யூவை இன்புட்டாக வாங்குறீங்க. வேல்யூ அதுவும் ஒரு வேல்யூ மாதிரி தான். நேம்ன்றதும் ஒரு வேல்யூ தான். ஓகே, ஸோ now let us see how to write this coding. இது மூலிமா நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நேம்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப்ஸ், அந்த 4 டேட்டா டைப் இருக்குது. அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப்ஸை வச்சு மட்டுமே தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கையும் வந்து நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். என்னென்ன 4 வாட் ஆர் த 4 டேட்டா டைப்ஸ் அவைலபிள்? என்னென்ன 4 டேட்டா டைப் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். Character, integer, float, double. அவ்வளோதான். அதில் ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்குறதுக்கு ஏதாவது டேட்டா டைப் இருக்கா? இப்போ கேரக்டர் வந்து ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டரை மட்டும் இன்புட்டாக வாங்கும். இன்டீஜர் வந்து ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கும். ஓகே, ஸோ கேரக்டர்ன்றது ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டரை மட்டும்தான் இன்புட்டாக வாங்கும். இன்டீஜர் வந்து ஒரு நம்பரை வந்து இன்புட்டாக வாங்கும். அப்புறம் வேறு என்ன சொன்னீங்க? ஃப்ளோட்டுன்றது ஒரு டெசிமல் பாயிண்ட் உள்ள ஒரு நம்பரை வந்து இன்புட்டாக வாங்கும். டபுள் ஹையர் ப்ரெசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக டபுள் யூஸ் பண்ணுறோம். பட் இதில் இந்த 4ல் எங்கேயாவது ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்குறதுக்கு டேட்டா டைப் இருக்கான்னு கேட்குறேன். எஸ் ஆர் நோ? ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்குறதுக்கு டேட்டா டைப் இருக்கா? ஓகே, அப்படியே ஒரு வேளை நம்ம கேரக்டர் வழியாகவே ஸ்ட்ரிங்கையும் நம்ம இன்புட்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? ஓகே, லெட் அஸ் see. ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் அ குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் மெமரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டருக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் வந்து தேவைப்படும். இப்போ நான் வந்து ஒரு நேம் வந்து இன்புட்டாக வாங்கணும் அப்படின்னா அந்த நேமுடைய லெங்க்த் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ அதிகபட்சமாக வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ், அதிகபட்சமாக நேம்ஸ் வந்து ஒரு 15 இல்லைனா 20 கேரக்டர் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நான் நேம் அப்படின்னு சொல்லி, இந்த வேரியபிளுக்கு பேர் வந்து நேம் அப்படின்னு சொல்லி வச்சேன் அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான். ஆனால் இதுக்குள்ளார நிறைய பார்ட்ஸாக வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் ஆக்சுவலாக அரேன்னு சொல்லுவாங்க. இந்த அரேவை பற்றி நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு ஸ்ட்ரிங்கை டீல் பண்ண போகிறதுனால இந்த கான்செப்டை பற்றியும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் வந்து ஜவஹர் அப்படின்னு இந்த வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணணும்னா, ஜவஹர்ன்றது ஒரே லொக்கேஷனில் ஜவஹர் அப்படின்ட்டு இருக்காது. ஒரு பாக்ஸ்குள்ளார ஒரே ஒரு கேரக்டரை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு பாக்ஸ் அப்படின்றது ஒரு பைட் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஒரு பாக்ஸ் அப்படின்றது ஒரு பைட்டு. ஒரு பைட்குள்ளார ஒரு கேரக்டரை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ JAWHAR இப்படி தான் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த நேம் அப்படின்றத நம்ம என்னவா டிக்ளேர் பண்ணணும்? நேம் அப்படின்றத என்ன டேட்டா டைப்பை பயன்படுத்தி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தேர் மேபி சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் ஆல்சோ. ஒரு அந்த ஸ்ட்ரிங்குள்ளார வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கலாம். ஸோ இப்போ இந்த கோடிங்க்கு எப்படி இதை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம். ஐ எம் டிக்ளேரிங் இட் as நேம். கேர்ன்னு டிக்ளேர் பண்ணுறேன். கேர் அந்த வேரியபிளுடைய பேர் வந்து நேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஆர் ஷார்ட்டாக n அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். n ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். n ஆஃப்
20 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டிக்ளரேஷன் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். கேரக்டர் என்னு டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க, பட் நாட் லைக் திஸ் இல்லை. என் ஆஃப் இந்த ப்ராக்கெட் எல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த டிக்ளரேஷன்லாம் வந்து செஞ்சுருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ டிக்ளரேஷன் வந்து ஒரு கேரக்டர் வேரியபிளை இந்த மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அடுத்தது இதை இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ இன்புட்டாக வாங்குகிறோம் அப்படின்னாலே ஆல்வேஸ் வி யூஸ் அ printf ஸ்டேட்மெண்ட் டு டிஸ்பிளே a மெசேஜ் அண்ட் தென் யூஸ் த scanf ஸ்டேட்மெண்ட். ஸோ சேம் டெக்னிக் வந்து எங்கேயும் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ printf enter your name அப்படின்னு சொல்லி இன்புட்டாக வாங்குகிறேன். scanfல என்ன போடணும்? கேன் anyone tell me what to put here? the format specification, format specifier இருக்கிற இடத்துல வந்து என்ன இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? percentage C, பிகாஸ் நீங்கள் வந்து இங்கே கேர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால percentage C அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? பட் percentage C அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது ஒரே ஒரு கேரக்டரை மட்டும்தான் அது வந்து இன்புட்டாக வாங்குமே தவிர ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை இன்புட்டாக வாங்காது, ரிசீவ் பண்ணாது. அதனால் இந்த இடத்துல எனக்கு என்ன வரக்கூடாது? percentage C வரக்கூடாது. இன்ஸ்டெட் வாட் ஷுட் கம்? percentage எஸ். பர்சன்டேஜ் எஸ் அப்படின்றது ஒரு புது ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். புது ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இன் த சென்ஸ் உங்களுக்கு இது வந்து புதுசான ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பர்சன்டேஜ் எஸ். பர்சன்டேஜ் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அதை வந்து அதனால் எஸ் அப்படின்ட்டு போடுறோம். ஸோ இன்புட்டாக வாங்குகிறோம். வேரியபிள் நேமை மென்ஷன் பண்ணணும். இப்போ இங்கே என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். பர்சன்டேஜ் எஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஆம்பர்சண்ட் என்னு போடணுமா? ஆம்பர்சண்ட் என். ஓகே, இங்கேயும் ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த இடத்துல நடக்கும். என்ன அப்படின்னா ஆம்பர்சண்ட்லாம் எதுவும் போடக்கூடாது. யூ ஹாவ் டு புட் ஒன்லி என். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ். நீங்கள் நார்மலாக ஒரு நம்பரை, ஒரு கேரக்டரை, அந்த பேசிக் டேட்டா டைப்பில் இருக்கிற அந்த இதெல்லாம் இன்புட். இப்போ ஒரு இன்டீஜர் ஐஎன்டி, கேர், ஃப்ளோட்டு, டபுள், இதெல்லாம் தான் ஆக்சுவலாக வந்து பேசிக் டேட்டா டைப்ஸு. இப்போ இங்கே இருக்கிறது இந்த ஒரு இன்டீஜர் வேரியபிளை நீங்கள் ஆம்பர்சண்ட் போட்டு இன்புட் வாங்குவீங்க. கேரை வந்து ஆம்பர்சண்ட் போட்டு இன்புட் வாங்குவோம். ஃப்ளோட்டையும் அது மாதிரி வாங்குவோம். டபுள்யூ வாங்குவோம். இது ஆக்சுவலாக வந்து கேர் கிடையாது. இன்னும் கேரக்டர் டேட்டா டைப் நான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா கூட திஸ் இஸ் அ குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 20 கேரக்டர். இப்போ இதில் வந்து அதிகபட்சமாக 20 கேரக்டர்ஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். என் ஆஃப் 20ன்னு போட்டிருக்கேன். என் ஆஃப் 20 அப்படின்னா என் அப்படின்றது ஒரு மெமரி லொக்கேஷன். அதுக்குள்ளார 20 கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷனுடைய அர்த்தம், இந்த டிக்ளரேஷனுடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் லைக் திஸ். n இஸ் அன் அரே ஆஃப் 20 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். என்னன்றது என்னது? திஸ் இஸ் அன் அரே. n is an array. What array? It's a character array. n is a character array. Character array of size 20 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலி இந்த என்குள்ளார 20 கேரக்டர்ஸை வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால தான் இந்த இடத்துல கேர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்கே கேர்ன்னு டிக்ளேர் பண்ணதுனால இந்த இடத்துல பர்சன்டேஜ் சி போட்டிங்க அப்படின்னா திஸ் வில் ரிசீவ் ஒன்லி அ சிங்கிள் கேரக்டர். அண்ட் இந்த இடத்துல அரேவுடைய நேம் மட்டும்தான் வரணும். நோ ஆம்பர்சண்ட். ஆம்பர்சண்ட்லாம் இந்த இடத்துல வரக்கூடாது. ஓகே, அதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி இன்புட் வாங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு printf ஸ்டேட்மெண்ட் வழியாக பிரிண்ட் பண்ண போகிறோம். printf யுவர், இல்லைனா வந்து ஹலோ வெல்கம் பண்ணுற மாதிரி, ஒரு க்ரீட் பண்ணுற மாதிரி ஹலோன்னு போட்டு எனக்கு வந்து பர்சன்டேஜ் எஸ் வரணும். ஹலோ பர்சன்டேஜ் எஸ். இல்லை வெறும் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வெறும் பர்சன்டேஜ் எஸ்ஸை மட்டும் போட்டு இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கேயும் வந்து பர்சன்டேஜ் என் மட்டும்தான். இப்போ இந்த 4 லைன் ப்ரோக்ராம் தான் இது. இந்த 4 லைன் ப்ரோக்ராம் வந்து பர்சன்டேஜ் என்னா? அது என்ன பர்சன்டேஜ் என்னு? இல்லை சாரி, பர்சன்டேஜ் என் இல்லை, வெறும் எண்ணு தான். வெறும் எண்ணு தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் தேர் ஆர் 4 lines in this program. Try to understand this program. ஃபர்ஸ்ட் லைனில் வந்து என்ன செய்கிறோம்? we are declaring an array of characters. ஓகே, ஸோ n அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். கேரக்டர் அரேவாக வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ வாட் திஸ் லைன் ஆக்சுவலி டஸ் இஸ் திஸ் கிரியேட்ஸ் வாட்? இது வந்து ஒரு பெரிய லொக்கேஷன். இந்த மாதிரி சிஸ்டமில் ஒரு 20 சைஸ் வந்து 20ன்னு சொல்லியிருக்கிறதுனால
ஒரு கன்சிக்யூட்டிவ் 20 லொக்கேஷன்ஸை வந்து மெமரியில் அது வந்து எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாக்ஸஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி வரிசையாக அது வந்து எடுத்துக்கும். 16 17 18 19 20 வரைக்கும் வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து என். சரி, ஸோ இதுதான் இந்த ஆக்சுவலாக என். இதுதான் வந்து என் அப்படின்ற அந்த லொக்கேஷன். இப்போ வந்து இதில் நம்ம இப்போ என் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா என் வேல்யூ வந்து இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா இது எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜவஹர் அப்படின்னு சொல்லி நான் இன்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா ஜவஹர் அப்படின்னு சொல்லி இன்புட்டாக கொடுக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் எனக்கு ஜே ஸ்டோர் ஆகிடும், செகண்ட் லொக்கேஷனில் ஏ, தேர்ட் லொக்கேஷனில் JAW AH AR அப்படின்னு ஸ்டோர் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நல் வேல்யூ ஸ்டோர் ஆகும். இந்த கேரக்டர் வந்து இதோட எண்ட் ஆகுது, இந்த ஸ்ட்ரிங் வந்து இதோட எண்ட் ஆகுது, இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து எம்டி ஸ்பேசஸ் இல்லைனா கார்பேஜ் வேல்யூ தான் வந்து இருக்கும். அதனால் இந்த இடத்துல இதோட எனக்கு ஸ்ட்ரிங் முடியுது அப்படின்றதுக்காக சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா ஒரு நல் வேல்யூவை இந்த இடத்துல அதுவே ஸ்டோர் பண்ணிடும். நல் வேல்யூவை பற்றி வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்போதைக்கு யூ நீட் நாட் வரி அபவுட் இட். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நத்திங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நல்னா வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு. நல் கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு சி லாங்குவேஜில் \0 அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு \, இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸில் கொஞ்சம் எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் தெரியும்ல. \n தெரியும், வேறு என்ன தெரியும்? \t தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சில எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் இஸ் \0. \0 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நல். இது என்னென்ன எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கிளாஸில் வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கிங்க. \0, this is not 10, this is backslash and this is 0. \0ன்றது சிங்கிள் கேரக்டர் தான். எப்படி \n சிங்கிள் கேரக்டரோ அதே மாதிரி \0 அப்படின்றதும் ஒரு சிங்கிள் கேரக்டர் தான். அது வந்து இந்த லாஸ்ட்டு நம்ம கொடுத்த லொக்கேஷனுக்கு அடுத்த லொக்கேஷனில் சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த டைம் வரும்போது பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்ட்ரிங் வந்து இப்படி தான் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த தேர்ட் லைன். ஸோ தேர்ட் லைனில் இந்த மாதிரி நம்ம டேட்டாவை கொண்டு போயிட்டு அந்த அரேக்குள்ளார ஸ்டோர் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஃபோர்த் லைனில் ஒன்றுமே நம்ம செய்யலை, சிம்பிளாக வந்து ஜஸ்ட் அதை நம்ம பிரிண்ட் மட்டும் பண்ணுறோம். அந்த என் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ என் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜே பிரிண்ட் ஆகுமா, ஏ பிரிண்ட் ஆகுமா, டபிள்யூ பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டால் என்னன்றது எவ்ரிதிங், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆக்சுவலாக என். ஸோ எவ்ரிதிங் கெட்ஸ் பிரிண்டட். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? எஸ் சார். ஸோ என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி இது கேட்குது. இந்த இடத்துல இப்போதைக்கு ஒரு நேம் வந்து கொடுப்போம், நிக்கிலா அப்படின்னு கொடுக்குறோம். அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்து நிக்கிலா அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட்டு வந்துருச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டீங்கல்ல. ரைட், ஸோ வில் கிவ் சம் அதர் நேம் அண்ட் see how the output is. வேறு ஒரு நேம் ஒன்று கொடுத்து அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆர் வில் மேக் அ ஸ்ட்ரிங், ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் இந்த பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம போட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹலோ அப்படின்னு போட்டு %s குட் ஈவினிங், ஒரு க்ரீட்டிங் மெசேஜ். ஓகே ஓகே, ஹலோ குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீட்டிங் மெசேஜோட. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப்பே வச்சுப்போம். now let us see how the output is. இந்த %s இருக்கிற இடத்துல வந்து எனக்கு n அப்படின்றது வரணும். ஸோ now I am going to once again run. ஸோ enter your name அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த இடத்துல வந்து let us give a name something like ஜவஹரே கொடுப்போம். ஸோ get a message like this, hello Javahar, good evening அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கிற பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, ஸோ did you understand this program? எஸ் சார். Yes, sir. ஓகே,
இந்த கான்செப்டை தான் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு அரேன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணணும். ஓகே, நான் ஐம் கோயிங் டு மேக் சர்டன் சிம்பிள் மாடிஃபிகேஷன்ஸ் டு திஸ் ப்ரோக்ராம். அதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டிக்ளரேஷன் லைனில் இப்படி நவ் யூ see சம்திங் இல்லை கேர் என் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வாட் டஸ் திஸ் மீன்? இதனுடைய மீனிங் என்ன? கேர் என் அப்படின்னு போட்டால் அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த லைன் மட்டும் நீங்கள் கீழே உள்ள லைனோட கம்பைன் பண்ணிலாம் வந்து பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கேர் என் அப்படின்னு போட்டால் என்ன ஆகும்னு மட்டும் சொல்லுங்கள். அதாவது மை கொஷின் இஸ் வெரி சிம்பிள். கேர் என் அப்படின்னு போடுறதுக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கேர் என்னு போடுறதுக்கும் கேர் என் ஆஃப் 20 அப்படின்னு போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. சார் கேரன் போட்ட ஒரு கேரக்டர் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும் சார். ஒரே ஒரு கேரக்டருக்கு மட்டும் நீங்கள் ஒரே ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. ஓகே, கேர் என் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கே கேர் என் ஆஃப் 20 அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல 20 கேரக்டர்ஸ் 20. இங்கேயும் ஆக்சுவலாக வேரியபிளுடைய பேர் வந்து ஒன்று தான். பட் அந்த என்ன்ற அந்த வேரியபிள்குள்ளார தேர் கேன் பி ஹவு மெனி கேரக்டர்ஸ்? மேக்ஸிமம் ஆஃப் ஹவு மெனி கேரக்டர்ஸ்? 20. மேக்ஸிமம் இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கேர் என் ஆஃப் 10ன்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ கேர் என் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணனா ஹவு மெனி கேரக்டர்ஸ் கேன் யூ ஸ்டோர் வித் இன் திஸ் வேரியபிள்? இதில் அதிகபட்சமாக 10 கேரக்டர்ஸ் இதில் ஸ்டோர் பண்ண முடிஞ்சால் கூட யூசபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 9 கேரக்டர்ஸை தான் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். பிகாஸ் த லாஸ்ட் கேரக்டர் ஷுட் பி ஏ நல் கேரக்டர். ஓகே, ஸோ அப்போ அந்த லாஸ்ட் கேரக்டர் வந்து நல் கேரக்டராக கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ யூசபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேமில் வந்து 9 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் 9 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் நீங்கள் செஞ்சீங்க. இப்போ இந்த மாதிரி கேர் என் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணினீங்க அப்படின்னா சிஸ்டம் மெமரியில் வந்து இட் வில் ஃபார்ம் சம்திங் லைக் திஸ். ஒரே ஒரு மெமரி லொக்கேஷன், அந்த மெமரி லொக்கேஷனுக்கு நேம் வந்து என்ன என் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி இஃப் யூ ஆர் மேக்கிங் அ டிக்ளரேஷன் லைக் திஸ், இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? a sequence of memory locations will be reserved in the system memory. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இது வந்து ரிசர்வ் ஆகும். ஸோ 10 லொக்கேஷன்ஸ் வந்து மெமரியில் ரிசர்வ் ஆகும். ஸோ டோட்டலி ஹியர் தேர் ஆர் 8 லொக்கேஷன்ஸ் இருக்குது. இது 9 10. ஸோ டோட்டலி 10 லொக்கேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ரிசர்வ் ஆகும். இதில் நீங்கள் வந்து இப்போ ஜவஹர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உள்ளார ஜே, இது உள்ளார ஏ, டபிள்யூ, ஹச், ஏ அண்டு ஆர். இந்த லாஸ்ட் லொக்கேஷனில் என்ன ஸ்டோர் ஆகும்? a null character will be stored in this location. ஒரு null character இந்த லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். null character ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு we use a symbol. என்ன சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் null charactersக்கு? /0. எஸ், /0. இதுதான் ஆக்சுவலாக வந்து null கேரக்டரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சிம்பிள். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி நம்ம டீல் பண்ணுறோம், ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ நான் வேற ஒரு இன்புட்டு கொடுக்குறேன், அதுக்கு எப்படி இது பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். யாருடைய பேராவது 2 பேரில் இருக்கா? நிக்கிலான்றது சிங்கிள் பேராக இருக்குது. யார் அருள் செல்வன் அப்படின்ற பேர் வந்து 2 பேராக இருக்குது. இப்போ அந்த அருள் செல்வன் அப்படின்ற பேரை நம்ம இன்புட்டாக கொடுத்தா என்ன வருது? ஆர் சோஃபியா மேரி அப்படின்ற பேர் 2 பேர், நடுவில் ஸ்பேஸ் விட்ருக்காங்க. சிவன் கல்கி இதெல்லாம் அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நான் 2 பேராக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்ன? ஓகே, இது வந்து நம்ம என்ன எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கணும்? n ஆஃப் 20 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அரேவாக டிக்ளேர் பண்ணியிருக்கணும் n ஆஃப் 20 அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணும்போது வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நேமில் வந்து இப்போ நான் வந்து அருள் செல்வன் அப்படின்னு கொடுக்குறேன்.
அவுட்புட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? நோ ஐடியா இல்லை? இங்கே கொடுத்துருக்கோம் ஹலோ அருள் செல்வன் குட் ஈவினிங் அப்படின்னு வருதான்னு பார்ப்போமா? என்ன வந்திருக்கு? சார் என்ன வந்திருக்கு? Arul. Hello, Arul. Good evening. அப்படி மட்டும்தான் வந்திருக்கு இல்லையா? எதனால் அது? எனி கெஸ்ஸிங்? ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமா? ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ரைட்டு, ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், அதனால் அது வந்துடுச்சு. பட் எதனால் ஃபஸ்ட்டு மட்டும் எடுத்திருக்கு? அப்போ செகண்ட் என்ன ஆச்சு? நல்ல வேலையோ. ஸ்பேஸ் விடாம போட்டு பாருங்க சார், வருதான்னு. ஸ்பேஸ் விடாமல் போட்டால் தான் வருமே. அதான் முன்னாடி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோமே. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்ததில்ல. மை கொஷின் இஸ் வாட் ஹேப்பன்ட் டு த செகண்ட் பார்ட் ஆஃப் யுவர் இன்புட்? ரெண்டாவது பார்ட் இது என்ன ஆச்சு? ஏன் இது வரல? ஏன் வரலன்னு தான் கேட்குறேன். இது வர்றதுக்கு என்ன செய்யணுன்றது கேட்கல. எனக்கு இப்போ ஹலோ அருள் செல்வன் வரணும், வரல. பட் அதையும் வர வைக்கணும்னா என்ன பண்ணணும், அதை அப்புறம் பார்க்கலாம். பட் இங்கே இது இந்த இது என்னாச்சு? இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த இன்புட் என்னாச்சு? சரி ஓகே, நல் வேல்யூ ஆயிடுச்சா? சரி ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு சேஞ்ச் த ப்ரோக்ராம் ஸ்லைட்லி. இந்த சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் ப்ரோக்ராம் தான் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன். சம்மா ரெண்டு நம்பருடைய சம்மை வாங்கி அதனுடைய ஆன்சரை டிஸ்பிளே. இப்போ நான் ரெண்டு நேமை இன்புட்டாக வாங்கணும்னு வச்சிங்களேன். இப்போ ரெண்டு நேமை நான் இன்புட்டாக வாங்கணும். ரெண்டு நேம்னா ஒரே ஆளுடைய ரெண்டு பார்ட் இல்லை, என்டர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி நான் இன்புட்டாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி போடுவீங்க? இந்த இடத்துல பர்சன்டேஜஸ் ரெண்டு வேரியபிள் இன்புட்டாக வாங்கணும்னா எப்படிங்க போடுவீங்க? பர்சன்டேஜஸ் தானே போடுவீங்க. போட்டு ஏன்னு ஒரு பேர், பின்னு ஒரு பேர்னா ஏ கமா பின்னு போடுவீங்களா? இந்த இடத்துல ஆம்பர்சன்ட் போடக்கூடாதுல்ல எஸ்ஸுக்கு, அதனால் வெறும் ஏபின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த இந்த ஏ இந்த பர்சன்டேஜஸ்க்கு, பி இந்த பர்சன்டேஜஸ் இந்த பிக்கு, அப்படி தானே? இதுக்கு இன்புட் எப்படி? இதுக்கு இன்புட் கொடுக்கும்போது என்ன ஆகும்? இப்போ அருள் செல்வனை இன்புட்டாக கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போமே, அப்போ என்ன ஆகும்? ஏல அருளும் ஸ்பேஸ் விட்டு பியில் கொடுக்குறீங்கல்ல ரெண்டாவது இன்புட்டு. புரியலையா? சேஞ்ச் த ப்ரோக்ராம். INT A, B அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்டர் யுவர் நேம் இல்லை, என்டர் டூ நம்பர்ஸ். இந்த இடத்துல அது இன்புட்டாக வாங்குறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? %D போட்டு ஆம்பர்சன்ட் A ஆம்பர்சன்ட் பின்னு போடுவோமா? ஆம்பர்சன்ட் A ஆம்பர்சன்ட் B அப்படின்னு போடுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல %D அப்படின்னு போட்டு இதனுடைய ஆன்சரை டிஸ்பிளே பண்ணுறோம். இல்லைனா எங்கேயும் %, அந்த நம்பரை ஆஸ் இட் இஸ் டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம அதை டிஸ்பிளே பண்ணணும்னா ஏபி அப்படின்னு போடுவோமா? இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? என்டர் டூ நம்பர்ஸ்ன்னு கேட்குது. 25, 63 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் அடித்த உடனே என்னாச்சு? 25, 63 வந்துச்சா? இப்போ இந்த கோடிங்கை அந்த ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்ணி பாருங்கள். என்ன இப்போ நான் அருள்னு கொடுத்துட்டு என்டர் எ நேம்னு கொடுத்துட்டு அருள் ஸ்பேஸ் செல்வன்னு கொடுத்தேன்னா அப்போ அது என்னென்னு எடுத்துக்கிச்சு? அருள் மொதல் இன்புட்டுன்னு சொல்லி அதை எடுத்துக்கிச்சு. ஸ்பேஸ் விட்டாலே அது என்ன ஆயிடுது? ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் விட்டாலே என்ன ஆயிடுது? இந்த 25 அப்படின்ற இடத்துல தான் அருள் இருந்தது, 63ன்ற இடத்துல செல்வன் இருந்தது இல்லையா? 25 எனக்கு மொதல் இன்புட்டு, அப்போ செல்வன்ன்றது செகண்ட் இன்புட்டு. அது ரெண்டாவது இன்புட்டாக தான் அது எடுத்துக்கும். அதே வேரியபிளில் அதை போய் ஸ்டோர் பண்ணாது. அப்போ நம்ம அதை என்ன செஞ்சுருக்கணும்? ரெண்டாவதாக இன்னொரு வேரியபிளை பயன்படுத்தி அந்த செல்வனை வேணால் நம்ம அதில் இது பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்புட் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஸ்பேஸ் விட்டுட்டிங்கனாலே அது அடுத்த இன்புட், நெக்ஸ்ட் இன்புட் அப்படின்னு சொல்லி ஆகிடும். நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கிட்டே போகலாம். 63, 43, 23 அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டே போகலாம். நடுவில் ஸ்பேஸ் விட்டிங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்புட், செகண்ட் இன்புட் அண்டு இது என்ன ஆகிடுது? எனக்கு தேர்ட் இன்புட் ஆகிடுது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த கோடிங்கில் நடந்தது. ரெண்டாவது இன்புட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அங்கே வேரியபிள் நேம் நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. நான் யூஸ் பண்ணியிருந்தது ஒரே ஒரு அரே மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கேரக்டர் N(20) அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல என்ன செஞ்சுருந்தோம்? என்டர் எ நேம், என்டர் யுவர் நேமா, என்டர் யுவர் நேம்
என்டர் யுவர் நேம். இந்த இடத்துல வந்து %s போட்டிருந்தேன். %s போட்டு இங்கே இன்புட்டாக வாங்கும்போது ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கும்போது ஆம்பர்சன்ட் கொடுக்கக்கூடாது. அதை ஏன் ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பாயிண்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஹலோன்னு போட்டு %s அப்படின்னு போட்டு n போடுறோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு வேரியபிள் நேம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு இன்புட்டை தான் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். அதனால தான் அருள் செல்வன் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வேணால் அது வந்து என்னவாக இருக்கலாம், ஒரு பேராக இருக்கலாம். அருள் செல்வன்ன்றது ஒரு பேராக இருக்கலாம். பட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு எடுத்துக்குது, அருள்ன்றது முதல் நேமாகவும் ரெண்டாவது நேம் செல்வன்ன்றது ரெண்டாவது நேமாகவும் அது வந்து எடுத்துக்குது. நீங்கள் காலேஜ் பேரை போட்டிங்கனாலும் அதே தான் ஆகும். என்டர் யுவர் நேம் ஜவஹர் சயின்ஸ் காலேஜ்னு போட்டிங்கன்னா அது என்ன எடுத்துக்கும், அது என்ன எடுத்து பிரிண்ட் பண்ணோம், ஜவஹர்ன்றத செகண்டு. அது மாதிரி 3 இன்புட்டாக அது எடுத்துக்கும். பட் அதை ரெண்டாவது இன்புட்டையும் மூணாவது இன்புட்டையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிள் நேம் எதுவும் இல்லாததுனால அதை கன்சிடர் பண்ணாமல் இதை மட்டும்தான் அது வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ அதே எக்ஸாம்பிளை திரும்ப நான் ரன் பண்ணி காட்டுறேன். வித் த 3 நேம் ஜவஹர் சயின்ஸ் காலேஜ். என்டர் யுவர் நேம்னு இருக்கிற இடத்துல ஜவஹர் சயின்ஸ் காலேஜ்னு கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்ததுமே எனக்கு அவுட்புட்டில் ஹலோ ஜவஹர் மட்டும்தான் வருது. ஹலோ ஜவஹர் சயின்ஸ் காலேஜ்னு வரலை. ரீசன் என்ன அப்படின்னா, வென் யூ கிவ் அ ஸ்பேஸ் இந்த இன்புட் கொடுக்கும்போது ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தீஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் செப்பரேட் இன்புட்ஸ். அடுத்தடுத்த இன்புட்ஸ் அது வந்து எடுத்துக்கும். ஸோ ஜவஹர் சயின்ஸ் காலேஜ் அப்படின்றத இது ஒரு இன்புட்டாகவும் இது அடுத்த இன்புட்டாகவும் அது வந்து ட்ரீட் பண்ணிக்கும். Do you understand why this has happened? இப்போ சயின்ஸ் அண்ட் காலேஜ் என்ன ஆச்சு அப்படின்னா அது ஒன்றுமே ஆகலை, எந்த வேரியபிள்லையுமே அது வந்து ஸ்டோர் ஆகலை. பட் இதையும் நீங்கள் வந்து சேர்த்து பிரிண்ட் பண்ணணும்னா வேணால் என்ன செய்யலாம், ஐ கேன் யூஸ் 3 வேரியபிள்ஸ். ஏன்னு ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி கம்மா போட்டு பி ஆஃப் ஒரு 20 போட்டு கம்மா சி ஆஃப் 20 பி ஆஃப் 20 3 வேரியபிள்ஸ் 3 ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி 3 ஸ்ட்ரிங் அரே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல 3%s அப்படின்னு போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும்போதும் அதே மாதிரி தான் பிரிண்ட் பண்ணணும். %s அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்குறோம். எங்க சார் அது இல்லாம ஏபிசின்னு கொடுக்கல சார், ஸ்கேன் ஆஃப்லையும் பிரிண்ட் ஆஃப்லையும். ஓகே எங்க இங்கேயா A, B, C. இந்த இடத்துலையும் வந்து எனக்கு என்ன வரணும், A, B, C. இதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய ப்ரோக்ராம்ஸ். இதையே நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க அப்படின்னு நினச்சி இதெல்லாம் வந்து ஒரு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம செய்கிற ப்ரோக்ராம்ஸ். இதே மாதிரி தான் நீங்கள் ஆக்சுவலாக நிறைய மாற்றி போட்டு செஞ்சு பார்க்கணுன்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் ஓகே, திரும்ப நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். ஓகே, என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்குது. சரி பார்ப்போம்மா என்ன ஆகுதுன்ட்டு. ஜவஹர் சயின்ஸ் காலேஜ்னு கொடுத்தேன். ஹலோ ஜவஹர் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. என்ன ஸ்பேஸ் வரல, தட் இஸ் இங்கேயும் நான் ஸ்பேஸ் கொடுக்காததுனால அங்கே இதுவும் எனக்கு ஜாயின் ஆகி வந்துடுச்சு. அவ்வளோதான். பட் இது வந்து கரெக்டான மெத்தடா? எனக்கு வந்து நேமில் எத்தனை பார்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சு அத்தனை வேரியபிள்ஸ் இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ண முடியுமா? ஒரு சில பேருடைய ஒரு சில பேர் வந்து ஒரே போர்ஷனாக இருக்கும். ஒரு சில நேம்ஸ் 2 போர்ஷனாக இருக்கும். ஒரு சில நேம்ஸ் 3 போர்ஷனாக இருக்கும். ஒரு சில நேம்ஸ் 4 போர்ஷனாக கூட இருக்கலாம். பட் அதுக்காக அவ்வளோ வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு போக முடியுமா? அப்படின்னாலும் அவங்க நேமில் எத்தனை போர்ஷன்ஸ் இருக்குன்னு தகுந்த மாதிரி இங்கே வேரியபிள்ஸ்லாம் போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ நம்ம இங்கே 3 போட்டுட்டோம், ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேரில் ஒரு பார்ட்டு தான் இருக்குது அப்படின்னா இது 2வது பார்ட்டை இன்புட் கேட்டுக்கிட்டே இல்லை இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்பேஸ் விட்டா ஏன் வந்து வரல அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் தான் இது. ஸ்பேஸ் விட்டுட்டிங்க அப்படின்னாலே அது செகண்ட் இன்புட்டாக மாறிடுது அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக கொடுத்தது. ஓகே, அப்போ ஸ்பேஸும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோடிங் எல்லாம் நீங்கள் சைமல்டேனியஸாக நோட்டில் எழுதிட்டு இருக்கிறீங்களா? இதுக்கு நான் டைம் கொடுத்து நான் எழுத பண்ணலாம் நினைக்காதீங்க. அப்படியே சைமல்டேனியஸாக இதெல்லாம் சின்ன சின்ன கோடிங்க அப்படியே கிறுக்கிக்கிட்டே நீங்கள் வந்து எழுதிடணும். போய் இதெல்லாம் மாற்றி போட்டு ரன் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா n அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வேரியபிள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஸ்பேஸ் இருந்தாலும் அதையும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன கோடிங்கில் சேஞ்சஸ் வந்து
பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இருந்த கோடிங்கை திரும்ப பழைய மாதிரி வந்து கொண்டு வந்துடுறேன். ஹலோன்னு போட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு பர்சன்டேஜஸ் ஹியர் ஆம்பர்சன் வரக்கூடாது. நீங்கள் ஆம்பர்சன் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் வீட்டில் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இவர் ஏன் சொன்னார் ஆம்பர்சன் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து சும்மா தானே மேக்ஸிமம் டைம் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் ஒன்றும் பிஸியாலாம் இல்லை. ஓகே, பிஸியாகவே இருந்தாலும் உங்களுடைய மெயின் ஒர்க்கு இப்போ படிக்கிறது தான். இதெல்லாம் லேர்ன் பண்ணுறது தான் உங்களுடைய மெயின் ஒர்க்கு. சார் உங்க ஸ்கிரீன் தெரியல சார். ஓகே, ஸோ இதை செஞ்சு பார்க்கணும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து n அப்படின்னு சொல்லிட்டே வந்து போடுறேன். என்டர் யுவர் நேம். இப்போ இது பழைய மாதிரி நம்ம வந்து நேமே வந்து கொடுத்தா கூட ஸ்பேஸே வந்து கொடுத்தா கூட இந்த மாதிரி வருது. என்டர் யுவர் நேம். ஹலோ சயின்ஸ் காலேஜ்னு கொடுத்தேன். ஹலோ சயின்ஸ்ன்னு மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ இந்த சயின்ஸ் காலேஜையும் எனக்கு வந்து ஒரே இன்புட்டாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து we cannot use the scanf statement. We have to use another function. scanf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to use a function called getS அப்படின்னு போட்டு n வேல்யூவை இன்புட்டாக வாங்கி போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்குறோம். getS stands for get string அப்படின்ட்டு அர்த்தம். getS stands for what? getS அப்படின்னா என்ன அர்த்தம்? get string. ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்குறதுக்குன்னு சி லாங்குவேஜில் உள்ள ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம்ம இன்புட் வாங்குகிறோம். பட் இது ஸ்கேனஃப் வழியாக இன்புட் வாங்குறத விட இது சிம்பிள் தான். அதுலையாவது ஏதாவது பர்சன்டேஜ் எஸ்ன்னு போடணும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து இல்லை. ஜஸ்ட் டைரெக்டாக getS அப்படின்னு போட்டு அந்த வேரியபிளுடைய நேம் போட்டு பிரிண்ட் பண்ணுறப்ப printf யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் புட்டஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். பட் புட்டஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் பிரிண்ட் பண்ண முடியாது. அடிஷ்னல் மெசேஜஸை டிஸ்பிளே பண்ண முடியாது. அதனால் வந்து புட்டஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம printf வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு இந்த கம்பைலரில் இந்த getSல ஐ திங்க் தெர் இஸ் getS இஸ் டெப்ரிஷியேட்டட் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த புது கம்பைலரில் இந்த getSன்ற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு வருது. பட் எனிவே வில் ட்ரை. ஓகே, இப்போ பார்த்தீங்களா அது வார்னிங் கொடுக்குது. getS ஃபங்க்ஷன் இஸ் டேஞ்சரஸ் அண்ட் ஷுட் நாட் பி யூஸ்டு அப்படின்ட்டு சொல்லுது. பட் எனிவே அது ஒரு வார்னிங் தான். அது அந்த வார்னிங் நம்ம எப்படி வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணால் அது வந்து நாட் ரெக்கமெண்டட்னு சொல்கிறோமோ அதேமாதிரி getS அப்படின்றது நாட் ரெக்கமெண்டட் அப்படின்ட்டு இந்த ப்ரோக்ராம் ஒரு வார்னிங் வந்து கொடுக்குது. ஓகே, வாட் எவர் வி காட் த ஆன்சர் ரைட் இல்லையா? ஜவஹர் சயின்ஸ் காலேஜ்னு இன்புட்டாக கொடுத்தேன். அவுட்புட்லேயும் என்ன வந்துருச்சு? ஜவஹர் சயின்ஸ் காலேஜ்னு வந்துருச்சு. ஓகே, அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே வேரியபிள் தான். இப்போ இது ஜவஹரை தனி இன்புட்டாவோ சயின்ஸை தனி இன்புட்டாவோ காலேஜை தனி இன்புட்டாவோ எடுக்கலை. இந்த என்டையர் லைனையே இந்த இந்த getS ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டியே வந்து அதுதான். ஸ்பேஸ் இருந்தால் கூட அது வந்து அந்த லைன் முடிகிற வரைக்கும் அது ஒரே இன்புட்டாக வந்து அது எடுத்துக்கும். ஓகே, அது வந்து தட் வில் கன்சிடர் தட் ஆஸ் அ சிங்கிள் இன்புட். இந்த மாதிரி இது ஒரே இன்புட்டாக வந்து எடுத்துக்கும். லைன் வந்து முடிகிற வரைக்கும், அந்த லைன் இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக வந்து முடிகிற அந்த இடம் வரைக்கும் அது வந்து ஒரே வேரியபிளில் கொண்டு போயிட்டு அது ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஐம் கெட்டிங் எவ்ரிதிங். ஓகே, இந்த ஸ்பேஸ் இன்க்ளூடிங் த ஸ்பேஸ், இந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸும் சேர்ந்தே வந்து எனக்கு அந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸு. இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா? நான் எதனால் என்ன மாதிரி இன்புட் வந்து ஸ்ட்ரிங்கை வாங்கணும், எப்படி வாங்கினா என்ன ஆகுது அப்படின்றத தான் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறேன். இட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ். எப்படி வந்து ஸ்ட்ரிங் இன்புட்டாக வாங்கி ப்ராசஸ் பண்ணுறதுன்றது ஒர்க் ஆகுதா? n = 20 தானே சார் கேரக்டருக்கு கொடுத்துருக்கீங்க? ஆமாம், இங்கே 20க்கு மேலே தானே சார் வந்திருக்கு. ஜவஹர் சயின்ஸ் காலேஜில் 20க்கு மேலெல்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. வேணா எண்ணி பாருங்கள். 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 வரைக்கும் வந்துருக்கு இல்லையா? அது சம்டைம்ஸ் எப்பயாச்சும் ஒர்க் ஆகும். எல்லா நேரத்துலையும் அந்த மாதிரி ஒர்க் ஆகும்னு நினச்சிடாதீங்க.
சம்டைம்ஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பைலர். ஸ்பேஸ் கூட எடுத்துக்குமா சார்? ஸ்பேஸும் ஒரு கேரக்டர் எடுத்துக்கும். இப்போ ஜவஹர்னுங்கிறது 7 அப்படின்னா இது வந்து 8th கேரக்டர். 23 தானே சார்? அப்ப எப்படி சார்? அது என்ன மெமரியில் அந்த லொக்கேஷன்லலாம் வேற எந்த வேல்யூவும் இல்லாததுனால அது இந்த ஏ ஸ்டோர் பண்ணிடுச்சு அது சிஸ்டம் மெமரிக்குள்ளார. பட் இது எல்லா கம்பைலர்லையும் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ இது ஆன்லைன் கம்பைலரில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுது. நீங்கள் வீட்டில் உங்கள் மொபைல் கம்பைலரில் இதை போட்டு இதனுடைய அவுட்புட் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இதே அவுட்புட் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். எஸ் சார். ஓகே சார். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பைலர் டு கம்பைலர். ஏன் ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு பாயிண்டர்ஸ் அப்படின்ற கான்செப்டை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்கே உள்ளார என்ன நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் மெமரி கம்ப்யூட்டர் மெமரியில் எந்த ஒரு கார்பேஜ் வேல்யூவும் ஸ்டோர் ஆகலை அப்படின்றதுனால இதில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஒருவேளை அந்த மெமரி லொக்கேஷன்ஸை வேறு ப்ரோக்ராம்ஸ் வேறு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வேறு ஏதாவது கார்பேஜ் வேல்யூ இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த காலேஜ்ன்றதெல்லாம் கரெக்டாக வந்திருக்காது. CO இது வரைக்கும் வந்திருக்கும். இதெல்லாம் கண்ணாபுண்ணான்னு வேறு ஏதாவது வேல்யூஸாக கூட வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to see how to extract a specific character. ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் இருக்கிற கேரக்டரை மட்டும் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுவும் கிட்டத்தட்ட அரே ரிலேட்டடான கான்செப்ட் தான். பட் we are not dealing with arrays. ஸ்ட்ரிங்கை பற்றி மட்டும்தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு அரே வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அரேன்னா ஒரு 1 2 3 4 5 அண்ட் 6 லொக்கேஷன்ஸ் வந்து இந்த அரேல வந்து 6 பாக்ஸஸ் இருக்கு இல்லையா? அப்போ 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ த நேம் ஆஃப் த அரே இஸ் n சொல்லி வச்சுப்போம். இந்த லொக்கேஷனுக்கு பேர் வந்து 0. இதுக்கு பேர் இதனுடைய இண்டெக்ஸ் வந்து 1, இதனுடைய இண்டெக்ஸ் வந்து 2, இதனுடைய இண்டெக்ஸ் வந்து 3, இதனுடைய இண்டெக்ஸ் வந்து 4 அண்ட் இதனுடைய இண்டெக்ஸ் வந்து எனக்கு 5. ஸோ டோட்டலாக 0லேருந்து 5 வரைக்கும் டோட்டலாக 6 லொக்கேஷன்ஸ் வந்து இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல 6ன்னு டிக்ளேர் பண்ணேன்னா எனக்கு மெமரியில் வந்து இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு ஸ்டோர் ஆகும். ஒரு இது வந்து கிரியேட் ஆகும் லொக்கேஷன்ஸ் வந்து அசைன் ஆகிறதுக்காக. இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணும்போது எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது? இப்போ நான் வந்து ஒரு அருண் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வந்து ஸ்டோர் பண்ணும்போது இதில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா இது வந்து ARUN அண்ட் திஸ் பொசிஷன் இஸ் டேக்கன் as \0 அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரை மட்டும் நான் எடுத்து அதை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி எடுத்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ கேர் ஆஃப் n அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. கெட்டஸ் வழியாக இன்புட் வாங்குறீங்க. இந்த இடத்துல எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேரக்டரை மட்டும் எடுத்து நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல ஒரு கேரக்டரை டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. ஒரு கேரக்டரை டிஸ்பிளே பண்ண போகிறதுனால நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %c. இந்த இடத்துல பாருங்கள் n(2). n(2)ன்னு போட்டால் இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்ல முடியுமா? திஸ் இஸ் n(0). இது இருக்குல்ல, இது வந்து n(0). இது வந்து this is n(0), this is n(1), this is n(2), this is n(3) and this one is n(4). எனக்கு வந்து இப்போ n(2)ன்னு போட்டிருக்கேன். n(2)ல ஆக்சுவலாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா n(2)ல u இருக்குது. ஸோ u should be printed. இன்புட் இந்த இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அருண் அப்படின்னு சொல்லி இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் நேம் அருண் அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்களா எனக்கு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு? நான் கொடுத்த இன்புட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரை மட்டும் கூட என்னால் எடுக்க முடியும். இதெல்லாம் வந்து இதில் உள்ள அட்வான்டேஜஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சில அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதே மாதிரி தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸை வந்து இந்த கான்செப்ட்ஸோடு வந்து வைண்ட் அப் பண்ணிப்போம். இந்த கெட்டஸ் ஃபங்க்ஷன், printf இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறது, இதை வச்சு இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்கள் கெட்டஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. We will continue our discussion in the next class. Thank you. Thank you, sir. ஃபோன்ல யூஸ் பண்ற கம்பைலர்ல கூட வருது சார். என்னமா வருது? ஜவஹர் சயின்ஸ் காலேஜ்ன்ட்டு கரெக்டா வந்தது அப்போ சார். சிஸ்டமில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிஸ்டம் நீங்களா அப்புறம் ட்ரை பண்ணு. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் ட்ரை பண்ணலன்னா நான் ட்ரை பண்ணி காட்டுறேன்.
என்டர் ஸ்ட்ரிங் என்ன அவுட்புட் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஜவஹர் சயின்ஸ் காலேஜ், அப்புறம் திரும்ப WAHAR சயின்ஸ் சி என்னென்னமோ வந்திருக்கா? அதான். அதனால இது எல்லா கம்பைலர்லும் ஒரே மாதிரி அவுட்புட்டு இது வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் அது ஷார்ட்டான இன்புட் கொடுத்தீங்க. ஆமாம், அதான் நீங்கள் நல் கேரக்டர் போடுறதுக்கு இடமே கொடுக்கல. இடம் கொடுக்காததுனால அது கண்ணாப்பினா அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. நல் கேரக்டர் சிஸ்டம் வந்து போடுமா இல்லையா? நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுத்ததும் அந்த ஸ்ட்ரிங்கோடைய எண்டில் ஒரு நல் கேரக்டர் ஸ்டோர் பண்ணும். நீங்கள் நல் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடமே இல்லாமல் பெருசாக நீங்கள் இன்புட்டை வந்து கொடுத்துட்டீங்க. பெருசாக இன்புட்டை கொடுத்ததுனால அது நல் கேரக்டர் போடாமல் அதுக்கப்புறம் இருக்கிற இடம் எல்லாத்தையும் கூட அது வந்து இதுவே யூஸ் பண்ணிக்கிச்சு. இப்போ இதில் என்ன ஒரு பாருங்கள், எனக்கு ப்ரோக்ராம் க்ளோஸும் ஆக மாட்டேங்குது, ஹேங் ஆன மாதிரி நிற்குது. இதெல்லாம் வந்து திஸ் இஸ் பிகாஸ் நம்ம பெரிய இன்புட்டாக கொடுத்ததுனால. ஆனால் என்னென்னமோ டைப் பண்ணி பார்க்குறேன், இது க்ளோஸே ஆகலை. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. இது எல்லா கம்பெனிலையும் ஒரே மாதிரி வராது. சரி, ஓகே, வில் see in tomorrow's class. Thank you. தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ சார்.